ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். தெய்வீகத்தை அனுபவிக்க தேவையான அடிப்படை குணங்கள் யாவை? தெய்வீகத்தை நாம் அனுபவிக்க வழிவகுக்கும் மதிப்புமிக்க குறிப்புகளை பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நமக்கு கூறுகிறார்கள். தேவையற்ற சுவைக்க முடியாத பொருளை வைத்து என்ன செய்வீர்கள்? அதை வெளியே எறிந்து விடுங்கள். அதேபோல் நீங்கள் சரியான முறையில் செயல்படாத போது சமூகம் உங்களை நிராகரிக்கும். எனவே நீங்கள் சமூகத்துடன் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் ஒற்றுமைக்கான முதல் படி. ஒற்றுமை இருக்கும்போது உங்களுக்குள் தூய்மை இருக்கும். தூய்மை நிலைநாட்டப்படும் போது உங்களுக்கு தெய்வீகம் இருக்கும். எனவே மனித வாழ்க்கையில் தெய்வீக போதனை இந்த மூன்றின் கலவை ஆகும். ஒற்றுமை, தூய்மை, தெய்வீகம். அனைவருக்கும் ஒற்றுமை கொண்டு வருவது அன்பு மட்டுமே. அன்பு இருக்கும்போது இனம், தேசியம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இருக்காது. அன்பு இல்லாத இடத்தில் வெறுப்பு இருக்கும். வெறுப்பு இருக்கும்போது குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே கூட எந்த உறவும் இருக்க முடியாது. அன்பு இருக்கும்போது எனது மற்றும் எனதுடையது என்ற வேறுபாடு இல்லை. எனவே அன்பின் மூலம் நாம் அனைத்தையும் சாதிக்க முடியும். அன்பு இல்லாமல், வலுவான நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு எந்த அனுபவங்களும் இருக்க முடியாது. பக்தி, பிரபக்தி, விஸ்வாசா, பக்தி, சரணாகதி, நம்பிக்கை, இவை மூன்றும் படிகள். மேலும் ஆழ்நிலை அனுபவங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டவை. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறிய தெய்வீக ஆசீர்வாதம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 1993ஆம் ஆண்டு. இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையுடன் பார்க்க உதவும் அன்பின் கொள்கையை நாம் அடைய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த அற்புதமான பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.